ஹாய் டுடே காஞ்சி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரம் பற்றியும் இல்லை வெள்ளூரை பற்றி போட போகிறோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் காஞ்சி சமையல்னு பேர் வச்சுட்டு வெள்ளூர் பற்றி போடுறீங்கன்னா, இது வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், அதாச்சும் என்னுடைய அம்மாவோட ஊர், என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளூரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் ஃபேமஸான திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்ப பல்லக்கு, பூ பல்லக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்கு வந்து போவோம். இந்த திருவிழா வந்து ஒவ்வொரு கோவில்லேருந்து தேர் வரும்னு சொல்லுவாங்க. பெருசாக எனக்கு இந்த கோவிலை பற்றி இந்த திருவிழாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுமானா தெரியாது. ஆனால் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நாங்கள் அப்போ அட்டன் பண்ணிக்கிறோம். இந்த வருஷம் நான் அட்டன் பண்ணேன்னா கண்டிப்பாக இல்லை. எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து திருவிழாவுக்கு போயிருந்தா, அவள் வந்து வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருந்தா, அத்தை இது வந்து யூடியூப்பில் போடுன்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக நான் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு என் குழந்தைய எடுத்து அனுப்பினாலே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சித்ரா பௌர்ணமி அப்போ வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா தான். ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் இதுவும் ஒன்று. மசான கொள்ளைன்னு சொல்லுவாங்க. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தேரில் வந்து ஒவ்வொரு அம்மன் வந்து வரும். பிள்ளையார், அதுக்கப்புறம் கங்கை அம்மன், இப்படி ஒவ்வொருத்தர் வந்து இந்த அலங்கரித்து வந்து வருவாங்க. புஷ்ப பல்லக்குன்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய திருவிழா இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்கு வந்து பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு திருவிழா தான். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலம் இதுக்காகவே எதுனாலும் மூச்சுன்னு இருக்க மாட்டோம், காலையில் எழுந்துக்கவே மாட்டோம். ஆனால் புஷ்ப பல்லக்குன்றப்போ நாங்கள் வந்து எழுந்து இந்த திருவிழாவுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எங்களை கூட்டின்னு போயிருக்காங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் வெள்ளூர்லேருந்து இந்த திருவிழாவை வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில், ஏன்னா எனக்கு வந்து இந்த திருவிழா ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நான் இதை தெரிஞ்சுட்டு நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி, இந்த புஷ்ப பல்லக்கு வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா. எப்பவுமே இந்த ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து எனக்கு சொல்லுவான், இந்த சாமி வந்து இதெல்லாம் பண்ணாங்க, அதனால தான் இப்படி ஒரு வரலாறு உருவாச்சுன்னு. சின்ன சின்ன டீட்டெயில் கூட நான் என் தம்பிக்கிட்ட தான் கேட்பேன். அவன் தான் எனக்கு நிறைய புக்கு படிக்கிறதுனால எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.